ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே கடைக்கு வந்து சாப்பாடு வந்ததுக்கப்புறம் தானே நான் உங்ககிட்ட காமிச்சிருக்கேன். ஆனால் இன்றைக்கி வந்து நான் சாப்பாடு வரும்போதே உங்ககிட்ட நான் காமிக்க போகிறேன். இன்றைக்கி வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வர்றது, எப்படி எடுத்துகிட்டு வந்து எப்படி மேலே ஏற்றுறாங்க அப்படின்றத தான் வந்து நான் உங்களுக்கு இன்றைக்கி காமிக்க போகிறேன். அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து ரொம்ப லாங்காலாம் இருக்காது வீடியோ, கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். ஏன்னா எப்போ பாரு நான் கடையில் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன் அப்படின்றது தானே. சாப்பாடு வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன் அப்படின்றத உங்ககிட்ட சொல்லிடுறேன். சாப்பாடு வரதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா வெங்காயம் இருக்குது. இது வந்து நேற்று வெங்காயம் பார்த்தீங்களா. இந்த நேற்று வெங்காயத்தை வந்து அது மேலே கொஞ்சம் இந்த இதுவாலாம் இருக்குல்ல, இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு மேலே இருக்க இன்னொரு தோலையை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் காலையில் கொடுக்கறதுக்காக இந்த வெங்காயத்தை நான் யூஸ் பண்ணிப்பேன். இப்போ நான் அதை தான் செய்ய போகிறேன். பார்த்தீங்களா, புது ஏர்பாட்ஸ் போட்டிருக்கேன் நான். நம்மளது இல்லை, இது ஓஸில் வாங்கினது தான், எந்த இல்லை. இந்த ப்ளூடூத் வந்து வீட்டில் நான் வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து இதை வாங்கியிருக்கேன். எமர்ஜென்சிக்கு ஃபோன் பேசின கொள்ளன்னா இங்கே கடையில் முடியாது, அதனால் நான் அதை வாங்கியிருக்கேன். என் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி சாப்பாடு வரதெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, ராதா வந்து தமிழ்நாட்டுக்கு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தமிழ்நாட்டுக்கு நானுமே கேட்டேன், தமிழ்நாட்டுக்கு எங்கே வரீங்க என்ன ஏது அப்படின்னு கேட்டேன். அம்மா வீட்டுக்கு போகிறீங்கன்னா கேட்டால் இல்லை அப்படின்ட்டாங்க. சரி எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டால் என்கிட்ட இன்னும் ரீசன் சொல்லலை. வீட்டுக்கு வாங்க சிஸ்டர் சொல்லியிருக்கேன், பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. யார் வீட்டுக்கு போகிறாங்க என்ன ஏது நானும் உங்களை மாதிரி தான் அவளாக காத்துட்டு இருக்கேன். வெயிட் பண்ணலாம், அவ்வளோதான். ரொம்ப நேற்றெல்லாம் சரியான ஜுரம். இந்த வெங்காயம் உரிக்கிறதுல சாப்பாடு வந்துடுச்சு. நான் உங்களுக்கு பேக் கேமராவில் காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா நமக்கு சாப்பாட்டு வண்டி வந்துடுச்சு. ஏன் இதுக்கு நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கணுன்னா கொஞ்சம் வந்து சத்தமாக இருக்கும், அதனால தான். இது பார்த்திங்கன்னா என்கிட்ட கொடுக்குற வாளியில் வந்து எனக்கு முட்டை கொடுக்குறாங்க, அதுதான் இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து வாழை இலை சாப்பிட்றதுக்காக. அப்புறம் வந்து அந்த இன்னொரு ப்ளூ கலரில் இருக்கிறது சாப்பாடு மடிக்கிற பார்சல் ஷீட்டு தான் அது. பாருங்கள், நான் கேமராவை இப்போ தொடச்சிட்டு காமிக்கும் போது எவ்வளோ கிளியராக இருக்குது பார்த்தீங்களா. ஏன் இவ்வளோ நான் அழுக இந்த வெங்காயத்தை செய்வேன்னா, பக்கத்தில் 2 ஹாஸ்டல் இருக்கா. அந்த ஹாஸ்டல்லேருந்து வர பசங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஆனியன் இல்லாமலே சாப்பாடு வாங்கடானா எனக்கு ஆனியன் வச்சு தான் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் மட்டும்தான் வந்து நான் இவ்வளோ அழுக இந்த ஆனியனை சீவிட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து 3 பேர் தான் சாப்பாடு தூக்கி வைக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து நானும் சாப்பாடு தூக்கணும். அதனால தான் தூக்கி வைக்கும் போது என்னால் வீடியோ எடுக்க முடியல. பார்த்தீங்களா, அப்பயே நான் வந்து வீடியோ எடுக்கும்போது ஒரு நிமிஷம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், சாரி, கஸ்டமர் வந்தாங்க, நான் கட் பண்ணிட்டு போயிட்டேன். கொஞ்சம் ஏதாவது வாய்ஸில் மிஸ்டேக்காக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் தூக்கிறதுனால தான் வீடியோ எடுக்க முடியல. நாங்கள் 4 பேர் சேர்ந்து அதை தூக்கி வச்சதுக்கப்புறம் அவங்க அந்த பெரிய டபரா இருக்குது பார்த்தீங்களா, அது இன்னொரு பிரான்ச்சுக்கு போகும். மொத்தம் 2 பிரான்ச்சுக்கு மட்டும்தான் மெயின் பிரான்ச்சிலேருந்து சாப்பாடு செஞ்சு வரும். மீதி இருக்க 13 கடையிலையுமே 13 கடையிலையுமே வந்து அந்தந்த கடையில் வந்து அவங்களே சாப்பாடு செஞ்சுப்பாங்க. இந்த லக்கி பிரான்ச் பார்த்தீங்கன்னா மொத்தம் 15 இடத்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. இவ்வளோ தான். ஹாய், பார்த்தீங்களா வெங்காயம் சிரியாச்சு. முட்டை காட்டுப்பாங்க, இவ்வளோ முட்டை உரிச்சாச்சு. அதுவே பத்தாது முட்டை, இன்னும் கொஞ்சம் உரிச்சு வைக்கணும் அதில். சரி வெங்காயம் செய்யணும் அதுக்குள்ளே அப்படின்றதுக்காக தான் வெங்காயம் செய்ய. என்னால் சத்தியமாக முடியல. இந்த வெங்காயம் செய்வதுனாலேயாவே சளி பிடிச்சிக்குதா என்ன ஒன்றுமே புரியல எனக்கு. அது வெங்காயம் பார்த்தா அது இன்னும் கொஞ்சம் சீவணும். சரி அதுக்குள்ளே உங்ககிட்ட காமிச்சிடலாமே அப்படின்றதுக்காக தான் உங்ககிட்ட காமிச்சேன் நான். வெங்காயம் இன்னும் கொஞ்சம் சீவணும். முட்டை உரிச்சாச்சு. இன்னும் ஒரு 20 முட்டைக்கிட்ட அதில் உரிச்சு போட்டுக்கணும். இன்னும் வெளியே போர்டு எடுத்து வைக்கல. வெளியே எடுத்து வச்சா சாப்பாட்டு வண்டி வந்தது, அதோட நான் எடுத்து வைக்கவே இல்லை. அதை வேறு எடுத்து வைக்கணும் நான். அவ்வளோதான். இன்றைக்கி வியாபாரம் பண்ணணும். இன்றைக்கே இப்படி இருக்குது. நேற்றெல்லாம் பார்த்துருக்கணுமே, ஐயோ ரொம்ப வந்துட்டப்பா. நேற்றெல்லாம் 8 மணிக்கு நின்னவ 12 மணி வரைக்கும் நின்று பார்சல் கட்டிக்கிட்டே இருக்கேன். ஆனால் எனக்கு கரெக்டாக 1 மணிக்கெலாம் முடிஞ்சிச்சு. 1 மணிக்கு சாப்பாடே இல்லை எனக்கு.
அப்புறம் வெளியே இருந்து ஒரு 20 பார்சல் எடுத்துகிட்டு வந்த அண்ணா கொடுத்தாங்க. அதை மட்டும்தான் சேல்ஸ் பண்ணனே நான். 1 மணிக்கே நேற்று சாப்பாடு காலி ஆயிடுச்சு. அரிசி கணக்கில் 30 கிலோ அரிசி மூட்டை போடுறாங்க. ஒரு மூட்டை அப்படியே 30 கிலோ மூட்டையாக போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மீன் மேக்கரு, உருளைக்கிழங்கு, புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் இருக்குது. என்னுடைய கலெக்ஷன் நேற்று மட்டுமே 9200 வந்தது. என்னுடைய கலெக்ஷன் மட்டும், என்னுடைய கடை கலெக்ஷன் மட்டும். இவ்வளோ தான் வீடியோ. ஹோம் டோர் எடுத்து போடணுன்னு நினைக்கிறேன், எங்கே முடியவே மாட்டேன்னுது, பார்க்கலாம் சரிங்களா. அப்புறம் நாளைக்கு கோயிலுக்கு வேறு போகணும், சிவாபுரி கோயிலுக்கு போகணும். எத்தனை மணிக்கு கிளம்பி போகிறது என்ன ஏதுன்னு ஒன்றுமே புரியல. போன வாரமே கடைக்கு வர்றதுக்கு மணி 8 மணி ஆகிடுச்சி. இன்றைக்கி அண்ணாக்கிட்ட இன்றைக்கியே சொல்லிடணும், நாளைக்கு கோயிலுக்கு போயிட்டு தானே வருவேன் அப்படின்னு சொல்லிடணும். சீக்கிரமாக வீட்டிலேருந்து மணி ஒரு 3 மணிக்கு கிளம்பிட்டோன்னு வச்சுக்கேன். கோயிலுக்கு போயிட்டு கியூவில் நின்று சாமி பார்த்துட்டு வர்றதுக்கு கடைக்கு 7:30 வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் அண்ணாக்கிட்ட இதை மட்டும் சொல்லிடணும். அவ்வளோதான். என் வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.